பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகம் நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு. 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் நிலையில் தமிழகம் நோக்கி நகரக்கூடும். இதனால் சென்னை, செங்கல்பட்டு உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த மையத்தின் அறிக்கை: இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகரக்கூடும். அதனால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தெற்கு வடக்கு மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதென தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரை பார்த்தீங்க தானே, இனி வாயே திறக்கக்கூடாது. சூசகமாக சொன்ன முதல்வர் ஸ்டாலின். பீகார் தேர்தல் முடிவு அனைவருக்கும் பாடங்களை வழங்கியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கான எச்சரிக்கையாகவே கருதப்படுகிறது. அனைவருக்கும் பாடங்களை வழங்கியுள்ள பீகார் சட்டசபை தேர்தல் என்ற தலைப்பில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். அதில் நாம் சொல்ல வேண்டிய அரசியல் ரீதியான செய்தியை தெளிவாக மக்களிடம் சொல்வது, இறுதி ஓட்டுகள் பதிவாகும் வரை அர்ப்பணிப்புடன் தேர்தல் பணியாற்றுவது என பலவற்றையும் ஒரு தேர்தல் முடிவு பிரதிபலிக்கிறது. இண்டி கூட்டணியில் உள்ள அனுபவமிக்க தலைவர்கள் இத்தகைய செய்தியை உணரவும், இனி எழும் சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை வகுக்கவுமான ஆற்றலை பெற்றவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி திமுக வட்டாரங்கள் கூறும்போது, பீகார் தேர்தலில் காங்கிரஸ் 6 தொகுதிகளை மட்டும் வென்றதால் தமிழகத்திலும் காங்கிரசுக்கு 11 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக மூத்த தலைவர் RS பாரதி மகன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது காங்கிரசுக்கு திமுக தலைமை விடுத்துள்ள மறைமுக எச்சரிக்கை. பீகார் தேர்தல் முடிவுகளிலிருந்து காங்கிரசார் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதல்வர். ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகள் கேட்டு மிரட்டல் என காங்கிரசாரின் சமீபத்திய செயல்பாடுகள் அமைந்துள்ளன. கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தாவேகா கூட்டணிக்கு செல்வோம் என காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்கள் சிலர் பேசியும் வருகின்றனர். ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வாய் திறக்க கூடாது, திமுக கொடுக்கிற தொகுதிகளை பெற்று தேர்தல் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகவே முதல்வரின் வலைத்தள பதிவு அமைந்துள்ளது என திமுக வட்டாரங்கள் கூறின. இதுவும் டம்மியா? ராகுல் கூறிய ஓட்டு திருட்டு புகாருக்கு ஆதாரம் இல்லை. பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜ கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. ஓட்டு திருட்டு, EVM இயந்திரத்தில் முறைகேடு என அடுக்கடுக்கான புகார் கூறிய ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வியானது அடிமட்ட தொண்டர்கள் முதல் முக்கிய தலைவர்கள் வரை காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் கட்சி செயலை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷக்கீல் அகமது கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்திருந்தார். பீகார் சட்டசபை தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட யுக்திகள் அனைத்தும் பலவீனமாக இருந்தன. ராகுலின் ஓட்டு அதிகார யாத்திரையில் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் மட்டுமே கலந்து கொண்டனர். உண்மையான வாக்காளர்கள் பங்கேற்கவில்லை. பீகார் சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு ஓட்டு இயந்திரங்கள் மீது காங்கிரஸ் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை. அதுபோல வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்க்கும் காங்கிரசின் அணுகுமுறைக்கு மக்களிடையே எந்த வரவேற்பும் இல்லை. அதேபோல தேர்தலில் போட்டியிடுவதற்கான சீட்டு வழங்குவதில் ஊழல் நடந்துள்ளது.
கட்சியிலிருந்து ராஜினாமா செய்யும் முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டேன். ஆனால் தற்பொழுதுதான் அதனை அறிவிக்கிறேன். என்னால் ஒரு 5 ஓட்டுகள் கூட குறைந்துவிடக் கூடாது என்பதால் தான் தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கவில்லை. இந்த முடிவை எடுக்க காரணம் கட்சியின் கருத்தியலுடன் ஏற்பட்ட முரண்பாடு அல்ல. கட்சியில் உள்ள சில குறிப்பிட்ட நபர்களுடன் உள்ள தனிப்பட்ட வேறுபாடுகளினால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். நான் வேறு எந்த கட்சியிலோ அல்லது அமைப்பிலோ சேரப்போவதில்லை. எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. காங்கிரஸ் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என ஷக்கீல் அகமது கூறினார். பூத் ஏஜென்ட்டுக்கு கூட ஆளில்லை, முஸ்லிம்கள் ஓட்டுகளும் போச்சு. மக்களிடம் எடுபடாத ராகுலின் பிரச்சாரம். பீகார் தேர்தலில் காங்கிரசின் படுதோல்வி தொண்டர்கள் தலைவர்களிடையே பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியின் மோசமான செயல்பாடுகளே தோல்விக்கு முக்கிய காரணம் என பலரும் தேசிய தலைமைக்கு எடுத்து கூறி வருகின்றனர். தோல்வி எதிர்பார்த்ததுதான் என்றாலும் மோசமான தோல்வியை சந்தித்தது கட்சியின் எதிர்காலத்துக்கே விடப்பட்ட சவாலாக கருதுகிறோம் என பிரச்சாரத்துக்காக பீகாருக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகின்றனர். இனியும் கள நிலவரம் புரியாமல் தலைமை செயல்பட்டால் காங்கிரஸை யாராலும் காப்பாற்ற முடியாது என கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளனர். அவற்றில் முக்கியமானவை குறித்து தமிழக காங்கிரசார் பகிர்ந்து கொண்டனர். பூத் முகவர்களை கூட முழுமையாக போட முடியாத அந்த அளவுக்கு தொண்டர்கள் இல்லாத கட்சியாக பீகாரில் காங்கிரஸ் மாறியுள்ளது. 1990களில் இருந்தே பீகாரில் காங்கிரஸ் முகம் என சொல்லும் அளவுக்கு எந்த தலைவரையும் காங்கிரஸ் உருவாக்கவில்லை. பணம் வாங்கிக் கொண்டு வேட்பாளர்களை அறிவித்தது. சொற்ப எண்ணிக்கையில் இருந்த கட்சியினரையும் சோர்வாக்கியது. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை வேட்பாளராக்கியதால் உள்ளூர் காங்கிரசார் ஒதுங்கிக் கொண்டனர். சிலர் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டனர். பீகாரில் பாரம்பரியமாக கிடைத்த முஸ்லிம்கள் ஓட்டுகளையும் இந்த முறை கோட்டை விட்டது. முஸ்லிம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி கூட்டணிக்கு முன்வந்தார். அந்த கட்சியை காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகள் துளிக்கூட மதிக்கவில்லை. முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் சீமாஞ்சல் பகுதியில் தனியாகவே போட்டியிட்ட 5 இடங்களை ஓவைசி கைப்பற்றிவிட்டார். பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் பெருமளவில் சென்றன. உள்ளூர் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் அளிக்காமல் ஓட்டு திருட்டு, எஸ்ஐஆர், அதானி, அம்பானி என பிரச்சாரம் செய்கிறது. அதனால் கூட காங்கிரஸை மக்கள் புறக்கணித்து விட்டனர். காங்கிரஸ் சுருங்கிவிட்டாலும் கோஷ்டி பூசலுக்கு மட்டும் பஞ்சமில்லை. பீகாரில் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணியினர் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் வேலையை துவங்கிவிட்டனர். பிரதமர் மோடி முதல் லோக்கல் கட்சியினர் வரை களத்தில் பம்பரமாக சுழன்றனர். காங்கிரசின் முகமான ராகுல் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தார். அவரது பிரச்சாரமும் எடுபடவில்லை. கட்சியே கலகலத்து கிடந்தாலும் 61 தொகுதிகளை காங்கிரஸ் வம்படியாக கேட்டு வாங்கியது. கூட்டணி கட்சியான ஆர்ஜேடிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இதனால் 2 கட்சிகளின் தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பு இல்லை. பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை தங்கள் பக்கம் ஈர்க்க காங்கிரசிடம் எந்த திட்டமும் இல்லை. இது மாநில தேர்தல்தான் என வழக்கம் போல கட்சி தலைமை கடந்து போகுமானால் இந்தியாவில் காங்கிரஸ் என்ற கட்சி இருந்ததற்கான சுவடுகளே இல்லாமல் போய்விடும். எந்த உருப்படியான திட்டங்களும் இல்லாமல் கட்சியை வழிநடத்தும் காந்தி குடும்பத்தின் பிடியிலிருந்து காங்கிரஸை மீட்டு புதிய தலைமையின் கீழ் கொண்டு வந்தால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் என்று காங்கிரசார் கூறினர். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்தியாவை தேடும் நாடுகள் RSS தலைவர் பெருமிதம். சர்வதேச அளவில் எழும் பிரச்சனைகளுக்கான தீர்வை உலக நாடுகள் தற்போது இந்தியாவிடம் கேட்க ஆரம்பித்து இருக்கின்றன. ஏனெனில் ஒருங்கிணைந்த மனிதநேயம், சனாதன சிந்தனை நம்மிடம்தான் கொட்டி கிடக்கிறது என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த கருத்தரங்கில் அவர் பேசியதாவது: தேசியவாதம் காரணமாகவே போர்கள் நடக்கின்றன. இதனால் சர்வதேசியவாதம் பற்றி தற்போது உலக தலைவர்கள் விவாதிக்க துவங்கிவிட்டனர். அதே சமயம் அப்படி சர்வதேசியவாதம் பற்றி பேசுபவர்கள் தங்கள் சொந்த நாட்டின் நலனுக்கு தான் அதிக முன்னுரிமை தருகின்றனர். அதிகார பலம் கொண்டவர்கள் கூட தங்கள் சுயநலத்துக்காக போராட துவங்கிவிட்டனர். இதனால் சமூகத்தில் பலவீனமானவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். சர்வதேச அளவில் எழும் பிரச்சினைகளுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் நம்மிடம் தீர்வு தேடி வருகின்றனர். சர்வதேச நிலைமை தற்போது மோசமாக இருக்கிறது. அதன் இருளை கிழிக்க நம் சனாதன வெளிச்சம் அவசியம். 60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தத்துவம் முன்வைக்கப்பட்டாலும் தற்போதுதான் உலகம் முழுதும் அதன் முக்கியத்துவம் புரிய துவங்கியுள்ளது. ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவம் என்ற தர்மத்தை தற்போது உலக நாடுகள் ஏற்க துவங்கிவிட்டன. வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் யாரையும் துன்புறுத்துவதில்லை. மாறாக அந்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தருகின்றனர். அதுதான் சனாதன தர்மம்.
பொருள் சார்ந்த உலகியல் வாழ்க்கை வசதிகளை அதிகரிக்குமே தவிர அமைதி மற்றும் திருப்தியை தராது. நம் நாட்டின் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், உடை, நாகரிகம் ஆகியவை காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மிக உயர்ந்த மனிதநேய தத்துவம் என்றுமே மாறாது என மோகன் பகவத் தெரிவித்தார். எஸ்ஐஆர் படிவங்களை பூத் ஏஜென்ட்டுகள் சமர்ப்பிக்க அனுமதி. வாக்காளர்களால் நிரப்பப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் பெற்று ஓட்டுச்சாவடி அலுவலரிடம் சமர்ப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடந்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை மீண்டும் பெற்று வருகின்றனர். இந்த பணியை வெற்றிகரமாக செய்து முடிக்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி ஏஜென்ட்டுகளின் பங்கு இன்றியமையாதது. அரசியல் கட்சிகளின் முழுமையான பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்வரை கணக்கெடுப்பு படிவங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுச்சாவடி ஏஜென்ட்டுகள் பெற்று வழங்க இந்திய தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி ஏஜென்ட்டுகள் நாள்தோறும் 50 நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை பெற்று ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் சமர்ப்பிக்கலாம். அவ்வாறு படிவங்களை சமர்ப்பிக்கும் போது என்னால் வழங்கப்படும் தகவல்கள் அனைத்தும் என் ஓட்டுச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் சரிபார்க்கப்பட்டது என உறுதியளிக்கிறேன். தவறான தகவல்கள் அளிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தண்டனைக்கு உரியதென்பதை அறிவேன் என்ற உறுதிமொழியும் அளிக்க வேண்டும். கட்சிகளின் ஏஜென்ட்டுகளிடம் பெறப்படும் கணக்கீட்டு படிவங்களை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் சரிபார்த்து டிஜிட்டல் வடிவமாக வாக்காளர் பதிவு அலுவலருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வாக்காளர் பதிவு அலுவலர் அந்த படிவங்கள் மீது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வர் என கூறப்பட்டுள்ளது. சபரிமலையில் நடை திறப்பு, விரதம் துவங்கிய ஐயப்ப பக்தர்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. வழக்கமான பூஜைகள் நடத்திய பிறகு இரவு 11 மணிக்கு கோயில் நடை அடைக்கப்பட்டது. தொடர்ந்து கார்த்திகை 1ஆம் தேதியான இன்று அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றியதும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் துவங்கியது. தொடர்ந்து தந்திரி மகேஷ் மோகனரரு ஐயப்பன் சிலையில் அபிஷேகம் நடத்திய பின் நெய்யபிஷேகத்தை துவங்கி வைத்தார். மண்டல பூஜைக்காக டிசம்பர் 27 வரை நடை திறக்கப்பட்டு இருக்கும். தினமும் ஆன்லைன் முன்பதிவில் 70,000 பக்தர்களும் ஸ்பாட் புக்கிங்கில் 20,000 பக்தர்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். கார்த்திகை மாதம் பிறந்ததால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர்.